இன்னையோட டாபிக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சைனசைட்டிஸ். அதாவது இந்த சைனசைட்டிஸ் தொந்தரவு இருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்பா 10 வருஷமா இருக்கு, 15 வருஷமா இருக்கு, என் கூடயே டிராவல் பண்ணிட்டு இருக்க ஒரு ஃப்ரெண்டு மாதிரின்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்குமே இந்த சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கு. இப்போ சைனசைட்டிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி சைனஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். சைனஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளோட தலையில இருக்கிற காற்று பைகள், அதாவது நம்மளோட ஸ்கல் போன்ல ஒரு 4 காற்று பைகள் இருக்கும். அதாவது ஏர் ஃபில்டு கேவிட்டின்னு சொல்லுவாங்க. இது பேராநேஷனல் சைனஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பேராநேஷனல் சைனஸ்ல என்னென்னது? ஃபர்ஸ்ட் ஃப்ரண்டல் சைனஸ் இருக்கும், எத்மோய்ட் சைனஸ் இருக்கும், ஸ்பீனாய்ட் சைனஸ் இருக்கும், அடுத்து மேக்ஸிலரி சைனஸ் இருக்கும். இந்த 4 பேர் சைனஸ் இது ஒரு ஏர் ஃபில்டு கேவிட்டி தானே. இதுல ஒரு வீக்கம் ஏற்படுது, ஒரு இன்ஃப்ளமேஷன் ஆகுது, ஒரு நீர் தேக்கம் இருக்கு அப்படின்னா அதுதான் சைனசைட்டிஸா நம்மளுக்கு தொந்தரவு கொடுக்கும். இந்த 4 பேர் சைனஸ் இருக்குல்ல, இந்த சைனஸோட ஃபங்க்ஷன் தான் என்ன, இது ஏன் நம்மளுக்கு இவ்வளோ தூரம் தொந்தரவு கொடுக்குது, இதனால தலைபாரம் வருது, மூச்சு விட முடியல, அடுக்கு தும்மலாவே இருக்கு. அப்ப இந்த சைனஸோட வேலைகள் என்ன அப்படின்னா நம்மளோட ஸ்கல் போன் இருக்கு இல்லையா, அதை லைட்டன் பண்ணும். அதாவது நம்மளோட தலை பாலமா இல்லாம நம்மளுக்கு இப்போ நம்ம உட்காந்துருக்கோம் இல்லையா, நம்மளோட தலை எப்படி இருக்கு, நம்ம பாலமே இல்லாம லேசா இருக்கு இல்லையா. அப்ப இதோட வேலை என்ன அப்படின்னா நம்ம தலையை வெயிட் இல்லாம லைட்டன் பண்ணி வைக்கிறது தான் இந்த சைனஸோட வேலை. இன்னொரு வேலை என்ன செய்யும் அப்படின்னா நம்ம சுவாசிக்கிறோம் இல்லையா காற்று, அந்த காற்று இப்போ நம்ம சூடா சுவாசம் அப்படின்னாலும் நம்மளோட மூக்கு துவாரம் வழியா அது நம்ம சூடாவே நம்ம உடம்புக்குள்ள போக போறது கிடையாது. அதை ஹியூமிடிஃபை பண்ணும். ஹியூமிடிஃபை பண்ணினா சமநிலை பண்ணி அந்த காற்று நம்மளுக்கு உள்ள செலுத்தும். இந்த 2 வேலைகள் தான் நம்மளோட சைனஸ்க்கு முக்கியமான வேலை. அப்படி இருக்கும் பட்சத்துல அதுல அந்த நீர் தேக்கம் அதனால மட்டும்தான் நம்மளுக்கு சைனசைட்டிஸா அது கன்வெர்ட் ஆகுது. இந்த சைனஸ் ரொம்ப வருஷமா இருக்கவங்க, ரொம்ப நாளா இருக்கவங்களுக்கு இந்த வீடியோல நான் என்ன பண்ணலாம்ன்ற டிப்ஸை கடைசியில சொல்றேன். மறக்காம வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பேராநேஷனல் சைனஸ்ல ஒரு 4 டைப்ஸ் நம்ம சொல்லுவாங்க: அக்யூட், சப்அக்யூட், கிரானிக், ரெக்கரண்ட். இப்போ அக்யூட் அப்படின்னா உடனே வருது, அதாவது ஒரு 2-3 நாளுக்குள்ளேயே உடனே வர்றதுக்கு பேர் தான் அக்யூட். சப் அக்யூட் அப்படின்னா இப்போ 1 மாசத்துக்கு மேலேயே நம்மளுக்கு சைனஸ் தொந்தரவு இருக்கிறது. ரெக்கரண்ட் அப்படின்னா திரும்ப 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 நம்ம இருக்கிறது. இப்போ 1 வருஷத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த வருஷம் ஃபுல்லாக சைனஸ் இருக்கும். கிரானிக் அப்படின்னா ரொம்ப நாளாவே நம்ம கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு ஃப்ரெண்டு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், டிராவல் பண்ணிட்டே இருக்கும். இப்போ சைனஸ்ன்ற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது எதனால நம்மளுக்கு காசு ஆகும் அப்படின்னா பாடியில இருக்க ஹீட், அதிகப்படியான சூடு, அதாவது நம்மளோட மூளைச்சூடுன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த சைனஸ் இருக்கவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, இல்லை எனக்கு சைனஸ் இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க அடி வயிற்றுல கையை வச்சு பாருங்க, அவ்வளோ ஹீட்டா இருக்கும். அதாவது சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு ஒரு ஹீட் இருக்கும். அவ்வளோ ஹீட்டா நம்ம பாடி இருக்கும்போது அப்ப நம்மளுக்கு பித்தமும் ஜாஸ்தியா இருக்கும், கபமும் ஜாஸ்தியா இருக்கும். சித்தால பாத்தீங்க அப்படின்னா கபம், அதாவது கபம் அதிகமாயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த நீர் தேக்கம் அடைஞ்சதுனால கபம் அதிகமாகி நம்மளுக்கு பல தொந்தரவுங்க கொடுக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்றேங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு மழை பெய்யுதுங்க, ஒரு 10 நிமிஷம் அந்த மழை பெய்யுது, ஒரு 20 நிமிஷம் அந்த மழை பெய்யுதுங்க. அந்த மழை நம்மளுக்கு ஒரு குளிர்ச்சியை கொடுக்குமா? கண்டிப்பா கிடையவே கிடையாது. எவ்வளவு மணி நேரம் பெஞ்சா அந்த மழை நம்மளுக்கு சூட்டை தணிச்சு ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னா தொடர்ந்து ஒரு 6 மணி நேரம், இல்லை ஒரு 8 மணி நேரம், இல்லை ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை, இல்லை ஒரு நாளைக்கு ஒரு தடவையாச்சும் ஒரு மழை பெஞ்சா மட்டும்தான் இந்த பூமி ஒரு குளிர்ச்சியாவே இருக்கு இல்லையா. அதே மாதிரிதான் நம்மளோட உடம்பும். இப்போ நம்ம தண்ணி குடிக்கிறோம் அப்படின்னா நம்ம பாடி கூலா போட்டு நம்ம தண்ணி குடிக்கிறோம். நம்ம எவ்வளோ தண்ணி குடிக்கிறோம்? ஒரு கிளாஸ் வாட்டர் குடிக்கிறோம். இப்போ ஒரு நாளைக்கு 1 லிட்டர் தண்ணி தான் நம்ம குடிக்கிறோம். அப்படி குடிக்காம ஒரு நாளைக்கு ஒரு 4 லிட்டர் குடிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு ஒரு 3 லிட்டர் குடிச்சு பாருங்க. இந்த மாதிரி தொடர்ச்சியா நீங்க தண்ணி குடிக்கும் போது பாடி ஆட்டோமேட்டிக்காவே கூல் ஆகும். இந்த சைனஸ் இருக்கவங்க பாத்தீங்க அப்படின்னா, டாக்டர் எனக்கு சைனஸ் இருக்கு, நான் தலைக்கெல்லாம் குளிக்கவே மாட்டேன், நான் ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டேன், குளிர்ச்சியா நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன், மாவை கூட நான் ஃப்ரெஷ்ஷாக தான் அரைப்பேனே ஒழிய நான் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீங்க ஒரு விஷயத்த ஒரு தடவை செய்யும் போது கண்டிப்பா அது ஹீட்டை கிளப்பி விடும். இப்போ என்கிட்ட வரீங்க வச்சுக்கோங்க, சைனஸ் இருக்கவங்க தலைக்கு குளிக்கணும், கண்டிப்பாகவே குளிக்கணும். நீங்கள் 2 நாளைக்கு ஒரு தடவையாச்சும் தலைக்கு குளிச்சுட்டே இருக்கணும். அப்படி தலைக்கு குளிச்சா மட்டும்தான் அந்த சூடு நல்லாவே உங்களுக்கு தணிஞ்சு சூப்பராகவே போகும். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு ரெக்கரண்ட்டாக இந்த நான் சொன்ன உதாரணமாக தான்
10 நிமிஷம் மழை பெஞ்சா ஹீட்டை கிளப்புற மாதிரி தான். ஸோ ஒரு தடவை நீங்கள் தலை குளிச்சாலும் அது வந்து ரெக்கரண்ட்டாக உங்களுக்கு வந்துட்டு ஹீட்டை வந்து பாடியில் உண்டு பண்ணி இன்னமும் சைனஸ் வந்து அதிகம் தான் படுத்துமே தவிர குறைக்கவே குறைக்காது. ஸோ சைனஸ் பேஷண்ட் தலைக்கு வந்து தாராளமாக குளிக்கலாம். ரெகுலராகவே நீங்கள் தலைக்கு வந்து குளிக்கலாம். உங்களோட ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுங்கள். உடம்புல இருக்க சூட்டை குறைச்சாலே சைனஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து போயிடும், ஆட்டோமேட்டிக்காக வந்து குறைஞ்சிடும். அந்த உங்கள் தலை பாடம் இருக்காது, எதுவுமே இருக்காது, நல்லா வந்து இதாகிடும். இது ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள். அதே மாதிரி இப்போ நான் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன், இல்லை கூலிங்கான ஒரு ஜூஸ் குடிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு நாள் அதை குடிக்கும் போது உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக உடனே வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு ரெஃப்ளெக்ட் காட்ட தான் வந்து செய்யும். அதுவே தொடர்ச்சியாக நம்மளோட உடம்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இம்யூன் பவர் வந்து நம்மளுக்கு வந்து இருக்கணும். என்ன சாப்பிட்டாலும் நம்மளுக்கு வந்து அது செமிச்சிடணும். என்ன நம்ம மழை வெயில் காற்று எதில் போனாலும் நம்ம உடம்பு வந்து அதை தாங்கணும். இப்போ சில பேர்த்துக்கெலாம் குளிர் சேரவே சேராது, சில பேர்த்துக்கெலாம் வெயில் சேரவே சேராது. அப்படி இல்லாமல் எல்லா கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்லையுமே நம்ம வந்து வாழ வந்து பழகிக்கணும். நம்ம உடம்பை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வச்சுருக்கணும். இப்போ ஒரு தடவை நான் மழையில் பெஞ்சாலே எனக்கு சளி பிடிச்சிரும்னு சொல்கிறவங்க வந்து அப்போ அவங்க பாடியில் வந்து இம்யூன் பவரே கம்மியாக வந்து இருக்குது. அப்போ இம்யூன் பவர் குறைச்சிருக்கு. அப்போ இம்யூன் பவரை கூட்டுற மாதிரியான உணவு பழக்க வழக்கங்களை நம்ம வந்து செய்யணும். ஒரு விஷயம் நம்மளுக்கு ஆகாது அப்படின்னா அது ஆகாதுன்னு நம்ம ஒதுக்கிடக்கூடாது. அதுக்கு வந்து நம்ம பழக்கப்பட்டுக்கணும். நம்மளோட உடம்பு அதுக்கேற்ற மாதிரி பழக்கப்படுத்தி வந்து வச்சுக்கணும். சைனஸ் பிரச்சனை இருக்கும் உங்களுக்கு, எதனாலலாம் இந்த சைனஸ் வந்து வரும்ன்றது வந்து பார்த்துலாம். என்னென்ன சிம்டம்ஸ் வந்து காமிக்கிறது பார்த்துலாம். முதல்ல இந்த சைனஸ் எதனாலலாம் நம்மளுக்கு வரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ்னால வந்து வரும், வைரல் இன்ஃபெக்ஷன் அண்ட் ஃபங்கல் இன்ஃபெக்ஷனால வந்து வரும். இன்னொருத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அலர்ஜி கண்டிஷன்ஸாக இருப்பாங்க. அதாவது ஒரு சுத்தமாகவே அவங்களுக்கு வந்து அந்த டஸ்ட் அலர்ஜியாக இருக்கும். ரொம்ப ஹைலி பர்ஃப்யூம்லாம் யூஸ் பண்ணுறாங்களா அது கூட அவங்களுக்கு வந்து அலர்ஜி வந்து ஆகும். ஏன்னா இதெல்லாமே அந்த டேரெக்டாக போய் அந்த சைனஸ் வந்து நம்மளுக்கு பாதிக்கும். அதனால வந்து இருக்கும். இப்போ கொரோனா டைமில் தான் நம்ம வந்துலாம் எல்லாமே வந்து மாஸ்க் வந்து போட்டுட்டு இருந்தோம். இப்போ இந்த சைனஸ் பேஷண்ட்ஸ் இந்த டஸ்ட் அலர்ஜி இருக்கவங்களாம் வந்து பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், சாதாரணமாக ஒரு வீடு கூட்டும் போது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்க்கை போட்டுட்டு தான் வந்து வீடே வந்து கூட்டுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து இந்த டஸ்ட் அலர்ஜியாக இருக்குது அப்படின்னவங்களுக்கு வந்து இந்த சைனஸ் வந்து நல்லா ஈஸியாகவே வந்து அவங்களுக்கு காசு ஆகும். இந்நேரமும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்ஹேலர் வந்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இன்ஹேலரை வச்சுட்டு அந்த மூக்கு வந்து அவங்களை அடைச்சிக்கிட்டே இருக்கும். இந்நேரமும் இன்ஹேலர் வச்சு ஒரு தடவையாச்சும் இப்போ இழுத்தா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ரிலீஃப் வந்து கிடைக்கும். நிறைய சைனஸ்க்கான தைலம் பாம்பு அது வந்து அவங்க கூடயே இருக்கும். ஒரு மாதிரி எங்கே போனாலுமே அது ஈஸியாக வந்து கேரி பண்ணிட்டு போவாங்க. அவங்க பேக்லலாம் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்ஹேலரை வச்சு உறிஞ்சிக்கிட்டே வந்து இருப்பாங்க. அது எல்லாமே சிம்டம்ஸ்ன்னு சொல்லும் போது நல்லா மூக்கு வந்து பயங்கரமாக அடைச்சி போய் வந்து இருக்கும். அதாவது மூச்சே வந்து விட முடியாது, அந்த அளவுக்கு மூக்கு வந்து அடைச்சி போயிருக்கும். சளி வந்து வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். காது வந்து ஒரு பக்கம் அடைச்ச மாதிரி இருக்கும். பின்னாடி கழுத்தில் வந்து வலி இருக்கும். கண்ணு ரெண்டுமே வந்து அப்படியே ஒரு மாதிரி துடிச்சு துடிச்சு வலிக்கிற மாதிரி இருக்கும். புருவம் சொல்லவே வேணாம், புருவம் வந்து வேற லெவலில் வலிக்கும் உங்களுக்கு. அப்படியே அந்த புருவ வலி வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். மூக்கில் வந்து ஒரு வகையான தும்மல் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். மூக்கில் வந்து தண்ணி வந்து ஒழுங்கிக்கிட்டே இருக்கும். இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைனஸ் தொந்தரவு இருக்குது அப்படின்னா அதுக்கான சிம்டம்ஸ் தான் இது. இந்த சிம்டம்ஸ் தான் இருக்குது. இப்போ நான் சைனஸ் வந்து ஈஸியாகவே நான் சரி பண்ணிக்கணும், வீட்டில் இருக்க முறையை நான் பயன்படுத்தி இந்த சைனஸ் வந்து ஈஸியாகவே நான் வெளியே வந்துடும் அப்படின்னா நான் ஒரு 2 மெத்தட் சொல்கிறேன். சூப்பராகவே வந்து ஃபாலோ பண்ணிப்பாங்க. ஒன்றுமே இல்லைங்க, ஸ்டீம் பண்ணணும். அதாவது ஆவி பிடிக்கணும். ஆவி பிடிக்கிறதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் நல்லா கொதிக்கிற தண்ணி, நல்லா ஒரு அளவுக்கு கொதிக்கிற தண்ணியில் வந்து வெறும் மஞ்சத்தூளை மட்டும் போட்டு நீங்கள் சூப்பராகவே ஆவி வந்து பிடிக்கலாம். நொச்சி இலை கிடச்சிச்சின்னா அந்த நொச்சி இலையும் கொஞ்சம் அந்த தண்ணியில் போட்டு ஆவி வந்து ரெகுலராகவே பிடிங்க. இப்போ காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு தடவை ஆவி பிடிங்க, நைட்டு தூங்க போடுறதுக்கு முன்னாடி ஒரு ஆவி பிடிக்கும் போது அந்த நேசல் பார்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு வந்து க்ளீன் ஆகிடும். நம்ம நேசலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடியெல்லாம் ஹேர் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் ஏன் இருக்குது அப்படின்னா டஸ்ட் எதுவுமே உள்ளே போகாமல் நம்மளுக்கு வந்து அது வந்து ஒரு கேட் மாதிரி நம்மளுக்கு வந்து பாதுகாத்து வந்து கொடுக்கும். இந்த ஆவி வந்து நீங்கள் ரெகுலராக பிடிக்கிறதுனால நல்ல சூப்பரான ஒரு ரிலீஃப் வந்து கிடைக்கும். தொடர்ந்து ஒரு 3 வாரத்துக்காச்சும் இந்த சைனஸ் பேஷண்ட் வந்து இன்ஹேலர்ஸ் பெயின் பாம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் இந்த ஆவியை வந்து பிடிச்சி நீங்கள் வந்து சூப்பராகவே வந்து சரி பண்ணுறோம். வெறும் மஞ்சளே அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு எஃபெக்டிவான ஒரு விஷயம். ஸோ மறக்காமல் இந்த ஆவியை வந்து பிடிச்சிப்பாங்க, சூப்பரான ரிசல்ட் வந்து கிடைக்கும்.